தமிழக அரசியல் வரலாற்றில் கடந்த 15 ஆண்டுகள் என்பது வெறும் ஆட்சி மாற்றங்களை மட்டுமல்ல, வாக்காளர்களின் மனநிலையிலேயும் பெரும் முதிர்ச்சியை வெளிப்படுத்திய காலகட்டமாகும். 2011 நிலவிய கடுமையான மின்வெட்டு மற்றும் ஊழல் புகார்களால் ஏற்பட்ட எதிர்ப்பு அலை திமுகவை வீழ்த்தி ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகவிற்கு ஒரு இமாலய வெற்றியை தந்தது. அந்த தேர்தலில் தேமுதிக எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றது. ஒரு வரலாற்று சுவடாகவே அமைந்தது. இருப்பினும் 2016 ஆளுங்கட்சி மீண்டும் வராது என்ற விதியை உடைத்து மக்கள் நிலைத்தன்மைக்கு வாக்களித்து ஜெயலலிதாவை மீண்டும் அரியணையில் அமர்த்தினர். கருணாநிதி மற்றும் ஜெயலலிதா ஆகிய இருவரும் ஆளுமைகளின் மறைவுக்கு பிறகு சந்தித்த 2021 தேர்தல் தமிழக அரசியலில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியது. 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சிக்கு எதிராக நிலவிய சோர்வு மு.க.ஸ்டாலின் மீதான நம்பிக்கையும் திமுக கூட்டணிக்கு 159 இடங்களை பெற்று தந்தது. இந்த தேர்தலில் நகர்ப்புற வாக்காளர்களின் ஆதரவும் நாம் தமிழர் போன்ற மாற்று அரசியல் சக்திகளின் வாக்கு சதவிகித உயர்வும் தமிழகம் ஒரு பலமுனை போட்டியை நோக்கி நகர்வதை உறுதிப்படுத்தியது. தற்போது 2026 சட்டமன்ற தேர்தலின் விளிம்பில் நிற்கும் தமிழகம் முன்பை விட மிக தீவிரமான அரசியல் சூழலை எதிர்கொள்கிறது. ஆளுங்கட்சியான திமுக தனது மக்கள் நல திட்டங்களை முன்வைத்து தேர்தலை சந்திக்கும் வேளையில் அதிமுக மற்றும் பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அரசின் மீதான விமர்சனங்களை ஆயுதமாக ஏந்தியுள்ளன. குறிப்பாக முதல் முறை வாக்காளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பும் சமூக வலைதளங்களின் தீவிர தாக்கமும் இந்த முறை தேர்தல் களத்தின் போக்கை மாற்றியமைக்கும் முக்கிய காரணிகளாகவே உருவெடுத்துள்ளது. தமிழக வாக்காளர்கள் எப்போதும் உணர்ச்சிவசப்பட்டவர்கள் மட்டுமல்ல, மிக தெளிவான அரசியல் பார்வை கொண்டவர்கள் என்பதை கடந்த கால தேர்தல்கள் நிரூபித்துள்ளன. 2011 எதிர்ப்பு, 2016 நிலைத்தன்மை, 2021 மாற்றம் என தீர்ப்பு வழங்கிய மக்கள் இந்த முறை எதை முன்னிறுத்தப் போகிறார்கள் என்பது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு முதிர்ச்சியான அரசியலை நோக்கிய இந்த பயணம் தமிழகத்தின் அடுத்த 5 ஆண்டு கால வளர்ச்சியை தீர்மானிக்கும் என்பதில் ஐயமில்லை. முடிவுகள் அப்படிங்கிறது மக்களின் விரல் நுனியில் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தற்போதைய தேர்தல் முடிவுகள் அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது தமிழக சட்டசபை தேர்தலில் முதல்வர் ஸ்டாலின் மீண்டும் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். இந்த தொகுதியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ளது என்பது தொடர்பாக தந்தி டிவி நடத்திய கருத்து கணிப்புகளின் முடிவுகள் வெளியாகியுள்ளன. அதில் ஸ்டாலின் வெற்றி பெற அதிக வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. அதே வேளையில் விஜயின் தாவிக வேட்பாளர் 2ஆம் இடம் பிடிப்பார் எனவும் அதிமுக வேட்பாளர் 3வது இடத்திற்கு தள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டசபை தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறவுள்ளது. மே 4 ஓட்டு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. இந்நிலையில்தான் தமிழகத்தில் தேர்தல்களின் நிலவரம் என்ன என்பது பற்றி தந்தி டிவி சார்பில் கருத்து கணிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தந்தி டிவி சார்பில் மார்ச் 29ஆம் தேதி ஏப்ரல் 20ஆம் தேதி வரை இந்த கருத்து கணிப்புகள் நடத்தப்பட்டன. இந்த கருத்து கணிப்புகளின் முடிவுகள் தொகுதி வாரியாக வெளியிடப்பட்டு வந்தன. இந்நிலையில் தான் முழுமையான கருத்து கணிப்புகளினுடைய முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் முதல்வர் ஸ்டாலின் போட்டியிடும் தொகுதி நிலவரம் பற்றி முக்கிய தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. எந்தெந்த கட்சி வேட்பாளர்கள் எவ்வளவு ஓட்டுகளை பெறுவார்கள் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கொளத்தூர் சட்டசபை தொகுதியில் முதல்வர் ஸ்டாலின் மீண்டும் வெல்ல வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. முதல்வர் ஸ்டாலினின் 41% முதல் 47% வாக்குகள் பெற்று வாகை சூழ வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு அடுத்தபடியாக 2வது இடத்தை விஜயின் தாவேகா பிடிக்கும் என்று கூறப்பட்டிருந்தது. தாவேகா சார்பில் VS பாபு வேட்பாளராக களமிறங்கியிருக்கும் நிலையில் அவர் 28% முதல் 34% வரை வாக்குகளை பெறலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தன. இதில் VS பாபு என்பவர் முன்னாள் MLA ஆவார். இவர் கடந்த 2006 சட்டசபை தேர்தலில் சென்னை புரசைவாக்கம் சட்டசபை தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதன் பிறகு சமீபத்தில் தாவேகாவில் இணைந்து முதல்வர் ஸ்டாலினை எதிர்த்து களமிறங்கியுள்ளார். மேலும் தற்போது பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கும் அதிமுகவுக்கு கொளத்தூர் தொகுதி அதிர்ச்சி கொடுத்துள்ளது. கொளத்தூரில் அதிமுகவுக்கு 3வது இடம்தான் கிடைக்கும் என இந்த கருத்து கணிப்பில் கூறப்பட்டுள்ளது. அதிமுக சார்பில் சத்தான
சந்தான கிருஷ்ணன் என்பவர் வேட்பாளராக களமிறங்கியுள்ளார். இவருக்கு 18% முதல் 24% வரை வாக்குகள் கிடைக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. அதேவேளையில் சீமானி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சவுந்தர பாண்டியன் லூதர் செட் 1% முதல் 6% வரையும், மற்றவர்கள் 1% முதல் 4% வரையும் வாக்குகள் பெறலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் கொளத்தூர் சட்டசபை தொகுதியில் முதல்வர் ஸ்டாலின் வெல்ல அமோக வாய்ப்புள்ளதாக தந்தி டிவி கருத்து கணிப்பில் கூறப்பட்டுள்ளது. முன்னதாக கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் ஸ்டாலின் 70,384 ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார். அதே தேர்தலில் ஸ்டாலின் மொத்தம் 1,05,522 வாக்குகள் வாங்கினார். அதிமுக வேட்பாளர் ஆதி ராஜாராம் 35,138 வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார். மக்கள் நீதி மய்யத்தின் வேட்பாளர் ஜெகதீஷ்குமார் 14,210 ஓட்டுகளும், நாம் தமிழர் கட்சியின் கெமில செல்வா 11,304 வாக்குகள் பெற்றிருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அது மட்டுமல்லாமல் தற்போதைய கள நிலவரம், தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் 2 தொகுதிகளிலையும் வெற்றி பெறுவார். மக்கள் விருப்பப்படி திருச்சி கிழக்கு தொகுதியை ஒருபோதும் அவர் ராஜினாமா செய்ய மாட்டார் என லால்குடி தாவிக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான கிருஷ்ணன் தெரிவித்திருக்கார். திருச்சி மாவட்டம் லால்குடி சட்டசபை தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் கிருஷ்ணன் தேர்தல் அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், அதிமுக வேட்பாளர் லீமா ரோஸ் மார்டின் 500 ரூபாய், 1000 ரூபாய் என அச்சடிக்கப்பட்ட கூப்பன்களை விநியோகம் செய்து அதில் 5,000 ரூபாய், 10,000 ரூபாய்க்கு என்ன பொருளை வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ளலாம் என QR கோடுடன் விநியோகிக்கின்றனர். இதை பறிமுதல் செய்துள்ளோம். தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்துள்ளோம். ஜனநாயகத்தை நம்பாமல் பணநாயகத்தை 2 கட்சியும் நம்புகிறார்கள். மக்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களித்து ஜனநாயகத்தை வெற்றி பெற செய்வார்கள் என்றார். இந்த தேர்தலையும் பார்க்காத அளவுக்கு இந்த முறை வாக்காளர்களுக்கு ஓட்டுக்கு பணம் பட்டுவாடா நடைபெறுகிறது. என்னை 20 கோடி ரூபாய்க்கு விலைக்கு வாங்கிவிட்டதாக அதிமுக வேட்பாளர் லீமா ரோஸ் குற்றச்சாட்டை முன்வைத்து அதனை பரப்பி வருகின்றனர். இந்த பொய்யான குற்றச்சாட்டை பரப்புவதை கண்டிக்கிறேன் என தெரிவித்திருந்தார். இந்த முறை 2 கட்சிகளும் பணப்பட்டுவாடா செய்தாலும் அதையும் தாண்டி மைக்ரோ லெவலில் பரப்புரை சென்று குடும்பத்திற்குள் இருக்கக்கூடிய அனைவரும் தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களிக்க தயாராகிவிட்டனர். திருச்சி கிழக்கு தொகுதியில் விஜய் வெற்றி பெற்றால் ராஜினாமா செய்து விடுவதாக பரப்புரை செய்கிறார்கள். 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று கிழக்கு தொகுதியை அவர் ராஜினாமா செய்ய மக்கள் விடமாட்டார்கள். வெற்றி பெற்ற மற்றொரு தொகுதியை எங்கள் தலைவர் ராஜினாமா செய்து கொள்ளட்டும். கிழக்கு தொகுதி மக்களின் விருப்பமே முக்கியம் என தெரிவித்தார். தமிழக சட்டசபை தேர்தல் களத்தில் அனல் பறக்கிறது. வாக்குப்பதிவு நாளை மறுநாள் நடைபெற இருக்கும் நிலையில் இன்று மாலையுடன் பிரச்சாரமும் ஓய்ந்துள்ளது. அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் தமிழகம் முழுவதும் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வந்த நிலையில் பிரச்சாரம் தற்போது முடிவடைந்துள்ளது.